வெல்கம் டு கணினியாசா. நம்ம இந்த கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம டொமைன் கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதில் ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணிடுவோம். சரிங்களா? ஒரு ஸ்மால் பேஸ்டு கம்பெனினா ஒரு 50 யூசர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு டொமைன் கண்ட்ரோலர் மட்டும் உங்களுக்கு போதும். சரிங்களா? அதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதை டெய்லி பேக்கப் எடுக்கணும், ஓஎஸும் பேக்கப் எடுக்கணும், ஆக்டிவ் டைரக்டரி டேட்டா பேஸும் உங்களுக்கு பேக்கப் எடுக்கணும். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு மோர் தேன் 100 யூசர்ஸ் ஒரு 1000 யூசர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் கண்டிப்பாக நீங்கள் போடணும். சரிங்களா? மைக்ரோசாஃப்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 2 டொமைன் கண்ட்ரோலர் தான், மினிமம் 2 டொமைன் கண்ட்ரோலர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டொமைன் கண்ட்ரோலர் போட்டால் அதுலேருந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் போடுவோம். சரி, அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல் நம்ம எதுக்காக போடுறோம்? சரிங்களா? சப்போஸ் இப்போ வந்து இதில் வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அதில் வந்து 1000 யூசர்ஸ்லாம் இது பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? எல்லா யூஸரும் ஒரே சர்வரில் வந்து உங்களுக்கு வந்து லாகின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகும், சிஸ்டம் ஸ்லோவாகும், அவங்களுக்கும் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்போ 2 டொமைன் கண்ட்ரோல் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு 50% இந்த சர்வர்லேயும் 50% வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல்லையும் நம்ம வந்து லாகின் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ண முடியும். சரிங்களா? இல்லை இதில் 60%, அதில் 40%, ஸோ எதில் வேணுமோ அதை மாதிரி நம்ம வந்து ஹை அவைலபிலிட்டி வந்து செட் பண்ணி யூஸ் ஆகும். அப்புறம் பண்ண ஃபால்ட் டோரண்ட்டு. சரிங்களா? லோட் பேலன்சிங்னா ஒரு பர்டிகுலர் யூசர்ஸ் வந்து இதில் லாகின் ஆவாங்க ஒரு டொமைன் கண்ட்ரோலில், இன்னொன்று இதில் வந்து அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலில் ஒரு பாதி டொமைன் யூசர்ஸ் வந்து லாகின் ஆவாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து எதை வச்சு செட் பண்ணுறாங்கன்னா பீரியாரிட்டி அண்டு வெயிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது டிஎன்எஸில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, லாகின் வந்து 2 சர்வர்லேயும் செப்பரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அது டிஎன்எஸில் பார்த்தீங்கன்னா P0 பீரியாரிட்டி அண்டு என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து பீரியாரிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு 2 சர்வர் இருக்குது, இது P0, ரெண்டுமே உங்களுக்கு P0 இருந்ததுன்னா 50% ஆஃப் த யூசர்ஸ் வந்து இப்போ 1000 யூசர்ஸ் இருந்தாங்கன்னா 500 யூசர்ஸ் ஒரு டொமைன் கண்ட்ரோல்லையும், இன்னொரு 500 யூசர்ஸ் வந்து இன்னொரு இதுலேயும் லாகின் ஆவாங்க. சரிங்களா? சப்போஸ் இதில் வந்து 50, இது 0னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லாகின் ஆகிற யூசர் எல்லாமே எதில் போய் லாகின் ஆவாங்க, 0 இதில் இருக்கவங்களுக்கு தான். லோவாக பீரியாரிட்டி வந்து லோவாக இருக்கிறதுல போய் தான் ஃபஸ்ட்டு லாகின் ஆகும் யூசர் வந்து லாகின் ஆவார். அது எல்லாம் போக வந்து லாஸ்ட்டில் தான் வந்து எந்த இதில் வந்து லாகின் ஆவாங்கன்னா P15 கொடுத்துருக்கெல்லாம் லாகின் ஆவாங்க. சரிங்களா? பீரியாரிட்டி Pனா பீரியாரிட்டி அது வந்து 0 to 100 வரைக்கும் நீங்கள் செட் பண்ணலாம். அதே மாதிரி ரெண்டுமே P0 வச்சுட்டு நீங்கள் வெயிட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ வெயிட்டு ரெண்டுமே ஒரே கான்ஃபிகரேஷன்னா நீங்கள் வந்து வெயிட்டேஜ் வச்சு இது பண்ணலாம். சரிங்களா? இங்கே வந்து இந்த அடிஷனல் டொமைன் 70யும் இன்னொரு டொமைன் அடிஷனல் பிசிக்கு வந்து 30யும் கொடுத்தீங்கன்னா 70 கொடுத்துருக்கிறதுல தான் எல்லா யூசர்ஸும் ஃபஸ்ட்டு லாகின் ஆவாங்க. அப்போ எந்த இப்போ 2 ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது ரொம்ப ஒரு இதில் போடுவோம், ஒரு கான்ஃபிகரேஷன் போடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நானாக லேட்டஸ்ட்டு இது ரெடி பண்ணுவோம், லேட்டஸ்ட்டாக நிறையா டெக்னாலஜி வந்துடும். ஸோ அதில் போடுவோம். ஸோ அதில் ஒரு டொமைன் கண்ட்ரோல் போட்டோம்னா நம்ம என்ன பண்ணலான்னா எது வந்து ஹை கான்ஃபிகரேஷனோ அதில் வந்து வெயிட்டேஜ் நம்ம கூட்டி போட்டுடலாம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எது ஹையாக இருக்கோ அங்கே அந்த இதில் போய்ட்டு எல்லா கான்ஃபிகரேஷன் வந்து ஹையாக இருக்கிறதுல போய்ட்டு லாகின் ஆவாங்க. அது போக லோவாக இருக்கிறதுல வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். 70-30 அந்த மாதிரி செட் பண்ணலாம் வெயிட்டேஜ் கொடுத்துட்டு. பீரியாரிட்டி அண்ட் வெயிட்டேஜ் இது 2 யூஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு லாகின் பண்ணுறது இது பண்ணுறாங்க. சப்போஸ் ரெண்டுமே வந்து ஒரே கான்ஃபிகரேஷன் ஒரே இதில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் பாதி யூசர்ஸும் அதில் பாதி யூஸும் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி உங்களால் செட் பண்ண முடியும். அதே மாதிரி சப்போஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில இல்லைனா ஒரு இது டவுன் ஆனால் மட்டும் அதில் போகிற மாதிரி ஒரு ஹை எண்ட் சர்வர் இருக்கும்.
ஸோ இன்னொரு இது வந்து லோ எண்டாக இருக்கும். ஸோ இந்த ஹை எண்டு வந்து டவுன் ஆனால் மட்டும் உங்களுக்கு லோ எண்டில் லாகின் பண்ணுற மாதிரி நம்மளை செட் பண்ண முடியும். சரிங்களா? எதுக்காக மெயினாக செட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த டைரக்ஷன் டொமைன் கண்ட்ரோலில் இது என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காப்பி வந்து டேட்டாபேஸ் வந்து க்ளோன் வந்து சிங்க் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிங்கன்னா இங்கேயும் ஒரு அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலில் ஒரு யூசர் இது. ஸோ அதே மாதிரி நீங்கள் அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலில் என்ன பண்ணாலும் அது போய் டொமைன் கண்ட்ரோல்லையும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ரெண்டும் வந்து அட் அ டைத்தில் உங்களுக்கு ரிப்ளிகேஷன் ஆகிட்டே இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது சைட்ஸ் அண்ட் சர்வீஸில் தான் போய்ட்டு அந்த ரிப்ளிகேஷன்லாம் நம்ம செட் பண்ண முடியும். ஆக்டிவ் டைரக்டரி சைட்ஸ் அண்ட் சர்வீசஸும் சொல்லுவாங்க. சரிங்களா? மெயினாக இது எல்லாமே இந்த வேலையை எல்லாமே எது பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸில் இருக்கிற இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வேலை எல்லாமே செய்யுது. சில டிஎன்எஸில் தான் எல்லா என்ட்ரி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து விடிசிஎஸ் லோக்கல் சொல்லிட்டு ஒரு டொமைன் கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது இதுக்கு விடிசிஎஸ் லோக்கலுக்கு சேம் டிட்டோவாக இதே மாதிரி இன்னொரு அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல் மட்டும் நம்ம இப்போ போட போகிறோம். சரிங்களா? ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறதுங்க பற்றி ரியல் டைமில் பார்க்கலாம். அதே மாதிரி அதுக்கப்புறமா அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு மெம்பர் சர்வர்னால் ஒன்றும் கிடையாது. மெம்பர் சர்வர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து ஒரு சர்வீஸ் ரன் ஆகணும். இந்த டொமைன் கண்ட்ரோலில் இதை வந்து மெம்பர் ஆக்கிடுவோம். அதாவது கிளைண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி சர்வரை வந்து இதில் மெம்பர் ஆக்கிடுவோம். இதில் ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து ரன் ஆகும். ஒரு டிஎஃபி சர்வரோ இல்லை வந்து ஒரு வெப் டிப்ளாய்மெண்ட்ஸ் விண்டோஸ் டிப்ளாய்மெண்ட் சர்வர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபியூச்சர் வந்து இதில் ரன் ஆகும். இந்த மெம்பர் சர்வரில் ரன் ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் மெம்பர் சர்வர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸு, அதாவது யூசர்ஸ், எண்ட் யூசர், அதாவது விண்டோஸ் 7 யூசர்ஸ் இருப்பாங்க, இல்லைனா விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாமே டெஸ்க்டாப் மிஷின்ஸை வந்து கிளைண்ட்ஸு சொல்லுவாங்க. இதை வந்து சர்வர் மிஷின்ஸ் வந்து மெம்பர் சர்வர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர். இதுமாரி டொமைன் கண்ட்ரோலர்னால் ஒரு பிடிசி தான் இருக்க முடியும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலில் ஒரு சின்ன கம்பெனிலாம் ஒன்று இருந்தால் போதும். பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல் உங்களுக்கு நிறையா போட்டிருப்பாங்க. சரிங்களா? ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலர் போட்டோம். அதுக்கு வந்து இப்போ செகண்டரியாக ஒரு டொமைன் கண்ட்ரோலர் எப்படி போடுறத பற்றி ரியல் டைமாக பார்க்கலாம். ஓகே இப்போ வந்து நம்ம அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல் போடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா DC1 இதான் வந்து ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலர். இதில் போய் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம இது போட்டோம். ஸோ இதை லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே இதான் வந்து ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலர். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி எல்லாமே இன்ஸ்டால் ஆகி இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் உள்ளதை அப்படி நம்ம வந்து இதுக்கு ஒரு காப்பியாக இன்னொரு டொமைன் கண்ட்ரோலர் போட போகிறோம். ஸோ இதில் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதில் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு சைட் நேம் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சைட் உங்களுக்கு டிஃபால்ட் சைட்னு இருக்குது. இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம ஒரு சைட் நேம் செட் பண்ணிக்கலாம். சென்னைன்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது சென்னை ஆஃபீஸ், அதனால் சென்னை சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த சைட்ஸ் அண்ட் சர்வீஸஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு சர்வர் தான் இருக்குது. இதில் வந்து இதுக்கு அப்படி காப்பியாக இன்னொரு சர்வர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே ரைட். ஸோ இதில் வந்து டிஎன்எஸ் வந்து இந்த சர்வரோட ஐபி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5. சரிங்களா? 192.168.3.5. ஸோ இப்போ வந்து அடுத்து இன்னொரு சர்வர் ஒன்று எடுத்துப்போம். இதுதான் ரெண்டாவது சர்வர். இதில் வந்து நம்ம எதுவுமே கனெக்ட் பண்ணல, ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் ஆகி இருக்குது. சரிங்களா? ஸோ இதை இப்போ என்ன பண்ணுறோம், லாகின் பண்ணி உள்ள போகிறோம். ஓகே. ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலாக நம்ம போட போகிறோம். ஓகே. இதுதான் சர்வர் மேனேஜர் உள்ளது க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம டொமைன் கண்ட்ரோல் ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலோட ஐபியை டிஎன்எஸ்ஸாக செட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு அதுதான் பண்ணணும். ஓகே. இதில் இது
எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஐபி செட் பண்ணுறோம். 192.168.3.6 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, டிஃபால்ட் கேட்வே அப்படியே இருக்கட்டும். இப்போதைக்கு நம்ம நெட்டில் எதுவும் கனெக்ட் பண்ண போகிறதில்ல. இன்டர்நெட் வேணுன்னா மட்டும்தான் நம்ம டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணணும். சரிங்களா? 192.168.3.5 இதுதான் அந்த நம்ம ப்ரைமரி டொமைன் சர்வரோட டிஎன்எஸ். ஸோ அந்த சர்வரோட ஐபியை இதில் டிஎன்எஸ்ஸை கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்தா தான் நம்ம போட முடியும். ஓகே, ஸோ இதோட ஐபி வந்து 6 செட் பண்ணியிருக்கோம். டிஎன்எஸ் சர்வர் வந்து ப்ரைமரி டொமைன் கண்டோட ஐபி வந்து இதோட டிஎன்எஸ்ஸாக செட் பண்ணுவோம். ஓகே, ஓகே வரும். ஓகே, க்ளோஸ். ஸோ இப்போ நமக்கு ஐபி வந்து செட் ஆகும். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறமா இது வந்து சர்வர் நேம் வந்து செட் பண்ணோம். இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதலே நீங்கள் செட் பண்ணுங்க. டொமைன் மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளமாக வரும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா டொமைன் மாற்றுறதுக்கு முன்னாடியே எல்லா செட்டிங்ஸும் நம்ம முடிச்சிடணும். சரிங்களா? இது வின் சர்வர் 2 ஆல்ரெடி நான் செட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நோ ப்ராப்ளம். என்ன நேம் வேணுமோ அந்த நேமை கொடுத்து நீங்கள் இதில் போய்ட்டு சேஞ்ச் கொடுத்துட்டு இதில் போய் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஓபின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அதில் போனீங்கன்னா இந்த என்ன செட்டிங்ஸ்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? டைம் ஜோன் வந்து கனடான்னு இருக்குது, அதை மாற்றிக்கோங்க. நம்ம இந்தியன் டைம் ஜோனுக்கு செக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டு யூஎஸில் தான் இருக்கும். நான் என்ன பண்ணணும், சென்னை கல்கட்டா நம்மளோட டைம் ஜோன் செட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக டைம் சேஞ்ச் ஆகிடும். அடிஷ்னல் கிளாக்ஸ் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஆஃபீஸில் எல்லா டைமிங்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க, யூஎஸ் டைம்லேயும் ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ அடிஷ்னல் யூஎஸ் டைம் என்னெல்லாம் வேணும் அப்படின்னா அடிஷ்னல் கிளாக் போட்டுட்டு நீங்கள் இதுலேருந்து செட் பண்ணிங்கன்னா 2 கிளாக்கு என்ன கிளாக் வேணுமோ செட் பண்ணிங்கன்னா உங்கள் 2 டைமும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்டர்நெட் டைம் வந்து சர்வரை பேஸ் பண்ணி தான் கிளைண்ட்ஸ் இருக்குது. அதனால் அந்த டைம் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு டைம் சர்வர்னு ஒன்று இருக்குது. விண்டோஸ்லேயே அவன் வச்சுருக்கான் time.windows.comனு இருக்குது. அதுலேயே வந்து நீங்கள் செட் பண்ணால் போதும். சரிங்களா? இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பர்டிகுலர் சர்வர்னால் நீங்கள் வந்து இதிலேருந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ விண்டோஸ் சர்வரே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு சர்வரோட இது வந்து எல்லாமே ஆக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. நெட்வொர்க்கிங் இதில் போய்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸு 3.5 டிஎன்எஸ் செட் பண்ணியிருக்கோம், ஐபி செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அவ்வளோதான், மேக்ஸிமம் எல்லா இதுவும் செட் பண்ணியாச்சு. இங்கே வந்து இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? இந்த ஒரு குரூப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பிடிசிஎஸ்சி தான் மாறும் உங்களுக்கு. ஓகே, ரைட், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ போய்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பிங்காகன்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணுன்னா நீங்கள் எல்லா DC2ல் உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ், நேமு, டிஎன்எஸ் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் சர்வரோட ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலோட ஐபி நீங்கள் பிங்காகன்னு செட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட்டு, 3.5 தான் நம்ம டிஎன்எஸ் செட் பண்ணோம், பிங் ஆகுது. அதே மாதிரி சர்வர்லேயும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இது 3.6 அந்த அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலோட ஐபி உங்களுக்கு பிங் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுக்குமே கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ போய்ட்டு நம்ம DC2ல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ போய்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சர்வர் மேனேஜரில் ஆட் ரோல்ஸ். ஓகே, ஆட் ரோல்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் டைரக்டரி, டொமைன் அண்ட் சர்வீசஸ். ஓகேங்களா? இது கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும் .NETலாம். ஸோ கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் இது ரோல்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் தான் டிசி ப்ரோமோ ரன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு ரோல் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டிசி ப்ரோமோ ரன் பண்ணால் தான் உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி ரன் இன்ஸ்டால் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ க்ளோஸ் த விசார்ட், லான்ச் ஆக்டிவ் டைரக்டரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ யூஸ் அட்வான்ஸ் இன்ஸ்டலேஷன். நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸிட்டிங் ஃபாரஸ்ட், புதுசாக ஒரு ஃபாரஸ்ட் நம்ம ஏற்கனவே ஒரு டொமைன் கண்ட்ரோலர் போட்டுட்டோம். நீங்கள் புதுசாக ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இது போடுறதா இருந்ததுனா தான் நீங்கள் இதை க்ரியேட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு இதில் வந்து ஒரு டொமைன் கண்ட்ரோலர்
போட்டாச்சு. இப்போ அதுக்கு தான் அடிஷ்னலாக ஒன்று போட போகிறோம். சரிங்களா, இதான் வந்து DC1. ஓகே, ஸோ இதுக்குள்ளே இன்னொரு DC2 போட போகிறோம். சரிங்களா, இதில் வந்து டொமைன் கண்ட்ரோல் 2 போட போகிறோம். இதோட டிட்டோ காப்பி வந்து இதில் போட போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை செலக்ட் பண்ணால் போதும். ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் டொமைன் கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்குது. எக்ஸிட்டிங் டொமைன் ஒன்று, கிரியேட் நியூ டொமைன், இது எக்ஸிட்டிங் ஃபாரஸ்ட். சரிங்களா, நம்ம ஏற்கனவே இருக்க ஃபாரஸ்ட்டில் தான் இன்னொரு டொமைன் போட போகிறோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் இதை செலக்ட் பண்ணுறோம். செகண்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போது இதுலேயே வந்து இது ஒரு ஃபாரஸ்ட்டு, இதை பேஸ் பண்ணி இன்னொரு சைல்டு நீங்கள் இது போடுறதா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரெண்டாவது செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இதை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற இதில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த இதில் தான் நம்ம வந்து ஒரு DC1 போட்டிருக்கோம். இப்போ இதுலேயே தான் இன்னொரு என்ன போட போகிறோம், DC2 அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல் போட போகிறோம். அதனால் நம்ம வந்து எதை செலக்ட் பண்ணணும், இதை மட்டும் எக்ஸிட்டிங் ஃபாரஸ்ட் பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்புறம்னா VTCS.local. ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம செட் பண்ண போகிறோம். போயிட்டு இதில் செட் எடுத்துகிட்டு VTC டொமைன் கண்ட்ரோலோட இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அங்கே உள்ளது உங்கள் லிங்க் ஆகிடும் உங்களுக்கு. STRATO அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இதான் ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ இது கொடுத்தோடனே உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் செட் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் VTCS.localனு சொல்லிட்டு. ஸோ சென்னை நம்ம அங்கே கொடுத்த சைட் நேம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே செலக்ட் ஆகிடும். சரி, இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோல் சென்னை அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது DNS சர்வர் குளோபல் கேட்லாக், ஸோ இந்த ரெண்டும் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இந்த DC1க்கு அப்படி காப்பி தான் இன்னொரு டொமைன் கண்ட்ரோல் போடுறோம். அப்போ வந்து இதில் இருக்கிற என்ன இருக்கோ அது எல்லாமே அப்படி ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும், கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அதில் இருக்க DNS குளோபல் கேட்லாக் ரெண்டுமே கண்டிப்பாக வேணும். சரிங்களா, ஸோ குளோபல் கேட்லாக் வந்து ஏதாவது 2 டொமைன் கண்ட்ரோலில் இருந்தால் போதும். சரிங்களா, நிறைய 10 டொமைன் கண்ட்ரோல் இருக்குன்னா ஏதாவது ஒரு 2ல் மட்டும் GC இருந்தால் போதும், மற்றல இருக்கணும் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு RODC வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து அடிஷனல் டொமைன் கண்ட்ரோல் ரீட் ஒன்லி மட்டும் போடல, ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே போடுறோம். அதனால் நமக்கு வந்து 3வது இது தேவையில்லை. RODCங்கிறது தனியான ஒரு கான்செப்ட்டு, அது வரும்போது அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு DNS டெலிகேஷன் பண்ண முடியலன்னு வருது, நோ ப்ராப்ளம், எஸ்ன்னு கொடுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ரிப்ளிகேட் டேட்டா ஓவர் த நெட்வொர்க் டொமைன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நம்ம வந்து வித்தின் த நெட்வொர்க்லேயே தான் நம்ம வந்து டொமைன் கண்ட்ரோல் போட போகிறோம். ஓகே, ஸோ எந்த டொமைன் கண்ட்ரோல் நிறையா இருந்ததுன்னா உங்களுக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நமக்கு ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகேங்களா, ஸோ மற்றபடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டொமைன் கண்ட்ரோல் சொன்னது தான், அந்த டேட்டா பேஸ் ஃபோல்டர் எங்கே ஸ்டோர் ஆகுது, லாக் ஃபைலு, அப்புறம் வந்து குரூப் பாலிசிக்குள்ளே சிஸ்வால் ஃபோல்டர். சரிங்களா, இது செப்பரேட் ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க் இருந்ததுன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா, இப்போ நம்மகிட்ட இருக்க ஒரே ட்ரைவ்னால நான் Cயில் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணணும் ரீஸ்டோருக்கு. அதாவது ஆக்டிவ் டைரக்டரியோ இல்லை ஏதாவது வந்து கரப்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு அதை ரீஸ்டோர் பண்ணணும்னா நமக்கு பாஸ்வேர்டு செப்பரேட்டாக வேணும். சரிங்களா, அந்த ஏடிஎஸ்க்கு கொடுக்குற டொமைன் கண்ட்ரோல் பாஸ்வேர்டோட டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டாக இது கொடுக்கணும். சரிங்களா, ஏன்னா இது எப்போவாதான் நம்ம இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது டொமைன் கண்ட்ரோலர் கரெக்டானால் மட்டும்தான் இந்த பாஸ்வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அதனால் இதை வந்து நீங்கள் இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு இதில் ஏதாவது நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கே மறந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லாம் செட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து சைட் வந்து இன்னும் இது டொமைன் நேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா VTCS லோக்கல் சென்னைன்னு இருக்குது.
அப்புறம் சைட் வந்து சென்னை, ரீட் ஒன்லி கண்ட்ரோல் டொமைன் கண்ட்ரோல் நோ இருக்குது, குளோபல் கேட்லாக் எஸ், டிஎன்எஸ், டெலிகேஷன் நோன் இருக்குது, சோர்ஸ் டிசி வந்து எங்கள் இதுலேருந்து போனால் விடிசிஎஸ் லோக்கல்லேருந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ டேட்டாபேஸ் ஃபோல்டரு, இந்த ஃபோல்டர் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ இது நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக் யூசரில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? அன்அட்டன் சொல்லிவிட்டு இதை நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்அட்டன் கொடுத்து தான் கண்டிப்பாக பண்ணணும், அப்படின்னா தான் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும். ஸோ அன்அட்டன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இங்கே போயிட்டு நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோம், டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணியிருக்கோமா பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து இப்போது இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, டிசி ப்ரமோ அன்அட்டன் டிசி யூசர்ஸ், இது வந்து ஃபைல் எங்கே லொக்கேஷன் இருக்குன்னு இருக்குது. சரிங்களா? மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து டெக்ஸ்ட்டாக இதாக இருக்குது. ரிப்ளிகேஷன் வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்ளிகான் இருக்குது. சரிங்களா? டிஎன்எஸ் நேம் விடிஎஸ் லோக்கல் இருக்குது, சைட் நேம் டிஎன்எஸ் சென்னை, இப்போ வந்து டிஎன்எஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு இருக்குது, குளோபல் கேட்லாக், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா? யூசர் நேம் கூட எல்லாமே உங்களுக்கு இருக்குது. பாஸ்வேர்டு இருக்குது, பாஸ்வேர்டு மட்டும் ஸ்டாரில் இருக்குது, நம்ம என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? இப்போ பாஸ்வேர்டு இதில் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். நம்ம போய்ட்டு அதில் எதுவுமே பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இப்போ வந்து ஒரு பெரிய கம்பெனின்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு 10-12 டொமைன் கண்ட்ரோல் போனால் ஒவ்வொரு டொமைன் கண்ட்ரோல்லையும் போய்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கிராஃபிக் யூஸராக நம்ம போட்டுருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டொமைன் கண்ட்ரோல் போட்டுட்டு அந்த டொமைன் கண்ட்ரோலில் ஒரு செட்டிங்ஸை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து ரன் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டார் எடுத்துகிட்டு நான் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிடுவேன். ஓகே. சரிங்களா? அதுவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ண பாருங்கள். ஆனால் நீங்கள் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு மட்டும் நீங்களே என்ட்ரு பண்ணுறது நல்லது. ஏன்னா இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ செக்யூரிட்டி இல்லை. ஆனால் இதில் அப்படி கொடுக்கணும்னா நீங்கள் ரெண்டுமே ஸ்டார்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு, இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் உங்களுக்கு கேட்கும், அது மட்டும் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும், மற்ற எதுவும் உங்களுக்கு தேவை இருக்காது. நான் இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டடாக கொடுத்துட்றேன். அதே மாதிரி சேஃப் மோட் பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்க சொல்லுது, அதுக்கும் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணிக்கணும். ஓகே. ஆனால் இதில் என்ன, நான் எல்லாமே அதே தான் இருந்தது. நான் 2 என்ட்ரி மட்டும் போட்டேன், பாஸ்வேர்டு அண்டு சேஃப் மோடு அட்மின் பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்தேன். சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டில் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா 2 இடத்துலையும் இங்கே ஸ்டார் அங்கே ஸ்டார் கொடுத்தீங்கன்னா அது கேட்கும், அதை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? நான் எல்லாமே ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி என்ன பண்ணலாம், இதில் போய்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு நீங்கள் இதை என்ட்ரு பண்ணிடுங்க, பேஸ்ட் பண்ண முடியும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்டர். அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இது முன்னாடி ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, எல்லாமே கொடுத்து ஒவ்வொன்றா என்டர் பண்ணி நீங்கள் ஜிஓஐ மோடில் கொடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக நீங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதுவே எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், ரீஸ்டார்ட் பண்ணி டொமைன் கண்ட்ரோல் ரெடியாக உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு 10-15 டொமைன் கண்ட்ரோலாக போனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் போட்டாகும். ஸோ ஆட்டோமேஷன் தான் வந்து இவங்க வந்து ஒரு கிளிக்கில் வந்து எத்தனை வேணாலும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து ஆட்டோமேஷன் இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு. ஸோ டிஎன்எஸ் இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் ரீட் ஒன்லி நோன் இருக்குது, குளோபல் கேட்லாக் எஸ்என் இருக்குது, டிஎன்எஸ் சர்வர் எஸ்என்எஸ். இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுது, இதில் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ டிஎன்எஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் கன்சோல் இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ உங்கள் ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். பட் 2003லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். 2008க்கு அப்புறம் அது எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக குரூப் பாலிசியும் சேர்ந்தே அதில் இன்ஸ்டால் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம 2008 பார்த்துட்ருக்கோம். அடுத்து 2012, 2016, 2020 வரைக்கும் வந்துடுச்சு. சரிங்களா? நம்ம இந்த 2008 நல்லா பேஸ் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 2012, 16, 20லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் 2008 முடிச்சுட்டு நம்ம அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 12, 16 அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா?
ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு, போயிட்டுருக்கு. இப்போ இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு. இப்போ டிஎன்எஸ் சர்வர் உங்களுக்கு சர்வீஸ்லாம் கான்ஃபிகர் ஆகுது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த லாகின் தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முதல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தது, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துடுச்சு, அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த டொமைனோட இது வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பக்காவாக உங்களுக்கு செட் ஆகிடும். அப்படி 2000 DC1 உங்களுக்கு என்ன இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு இதில் க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் அண்ட் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதேமாதிரி இப்போ சைட்ஸ் அண்ட் சர்வீஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சா. ஸோ இதில் போய்ட்டு இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது எதுவும் இருக்காது, ஆனால் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் வந்துச்சா. வின் சர்வர் 1. ஸோ இது வந்து 2 வந்து இந்த செகண்ட் டிசியோட நேம். ஃபஸ்ட்டு இது ஆட்டோமேட்டிக்காக டொமைன் கண்ட்ரோலர் போய் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இன்ஸ்டால் ஆகும். கிளைண்ட்டோ இல்லை மெம்பர் சர்வரோ எல்லாம் இதில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர்ஸில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். இப்போ நம்ம எதுவுமே இன்னும் ஒரு கம்ப்யூட்டர் கூட ஆட் பண்ணல, அதனால் அது பிளாங்காக இருக்குது. சரிங்களா. இப்போ டொமைன் கண்ட்ரோலர் 2 வந்து ஆட் ஆகிருக்கு உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து யூசர்ஸு. ஓகே. இப்போ அடுத்து டிஎன்எஸில் போய் செக் பண்ணிங்கன்னா டிஎன்எஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி வந்து ஃபார்வர்ட் லுக்கப் அண்ட் ரிவர்ஸ் லுக்கப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போட்டுருக்கோம். பார்த்தீங்களா 2 என்ட்ரி வந்துருச்சா. வின் சர்வர் 1 இருக்குது, வின் சர்வர் 2 இருக்குது. இதில் ரிவர்ஸ் லுக்கப்பு நம்ம ஆட் பண்ணல. வந்து உங்களுக்கு வந்து டொமைன் கண்ட்ரோலர் இதில் வந்துருச்சு. சைட்ஸ் அண்ட் சர்வீஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, சென்னை ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 சர்வர் இருக்கும் பாருங்கள். ஓகேட்டா. வின் சர்வர் 1, வின் சர்வர் 2. சரிங்களா. ஸோ 2 சர்வர் உங்களுக்கு ரிப்ளிகேட்டு இதாக இருக்குது. சரிங்களா. இதில் போய்ட்டு தான் நம்ம வந்து ரிப்ளிகேட் பண்ணுவோம். சரிங்களா. இதில் போய்ட்டு டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ரிப்ளிகேஷனுக்குள்ள இது. வின் சர்வர் 1, இதில் 1, இதில் 1. ஓகேங்களா. நம்ம வந்து ஒரு யூசர் க்ரியேட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி நீங்கள் DC1 பார்த்தீங்கன்னா இப்போ இதில் க்ரியேட் பண்ணுற யூசர் வந்து ஆட்டோமேட்டிக்காக DC1 போய் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். சரிங்களா. ஸோ இப்போ நான் இதில் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். இதில் போய்ட்டு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். டெஸ்ட் யூசர் T யூசர் யூசர் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. T யூசர் 1. ஓகே. T யூசர் 1 கொடுக்குறேன். டொமைன் வந்து ஒரு டொமைன் தான் இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன். இதுவும் நம்ம காம்ப்ளெக்சிட்டியை தான் செட் பண்ணணும். சரிங்களா. அதாவது ஒரு நியூமரிக்கு கேப்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணணும். சரிங்களா. மினிமம் 8 கேரக்டர்ஸாக இருக்கணும். ஓகே. நான் வந்து ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு யூசர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போய்ட்டு நம்ம DC1 பார்ப்போம். ரிப்ளிகேட் ஆகிருக்கணும். சரிங்களா. ரிப்ளிகேட் ஆகுதான்னு பார்ப்போம். அதான் வந்து ரிப்ளிகேஷன். இப்போ போய்ட்டு ஆக்டிவ் டைரக்டரி சைட்ஸ் அண்ட் சர்வீஸில் போவோம். ஒரு யூசர் க்ரியேட் பண்ணால் இன்னொரு டொமைன் கண்ட்ரோலில் போய் உங்களுக்கு சிங்க் ஆகுது 15 செகண்ட்ஸ் ஆகும் அட்லீஸ்ட்டு. சரிங்களா. ஸோ இதில் போய்ட்டு இது வந்து DC1 நான் பார்க்குறேன். ஓகேங்களா. DC1 நம்ம எங்கே க்ரியேட் பண்ணோம், DC2 யூசர் க்ரியேட் பண்ணோம், T யூசர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூசர் வந்து உங்களுக்கு எதில் க்ரியேட் ஆகணும், DC1 வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். சரிங்களா.
ஸோ க்ரியேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சா யூசர் 1. ஸோ நீங்கள் வந்து அங்கே தான் க்ரியேட் பண்ணீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரெப்ளிகேஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கு. முதல்ல உங்களுக்கு எனேபிள் ஆகலை, இப்போ எனேபிள் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் போய்ட்டு ரிப்ளிகேட் நவ் கரெக்டாக வருதா. அதே மாதிரி இதில் போய்ட்டு ரிப்ளிகேட் நவ். ஓகே, பக்காவாகிடுச்சு. ஸோ இப்போ இதிலேருந்து ஒரு யூஸர் க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம முதல்ல டிசியில் க்ரியேட் பண்ணோம், DC2ல் க்ரியேட் பண்ணோம், இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ DC1ல் ஒரு யூஸர் க்ரியேட் பண்ணலாம். நியூ யூஸர் user2 க்ரியேட் பண்ணுவோம். user2 இதில் போய்ட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணுவோம், கம்ப்ளெக்சிட்டி பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ எப்போவுமே கம்ப்ளெக்சிட்டி பாஸ்வேர்ட் தான் அதை செட் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இதாச்சு. ஓகே, ஸோ இப்போ DC2ன்னு ஒரு யூஸர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து DC1ல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ DC2ல் போய் செக் பண்ணலாம். ஸோ DC2ல் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், வந்துச்சா. ஆட்டோமேட்டிக்காக அங்கே க்ரியேட் பண்ணோம், இங்கேயே வந்துடுச்சு. சரிங்களா, இதான் வந்து ரிப்ளிகேஷன். ஸோ அதேமாதிரி இதில் போய்ட்டு நீங்கள் ரிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுலேயும் உங்களுக்கு இப்போ வந்துருக்கும் ரிப்ளிகேஷன். சைட்ஸ் அண்ட் சர்வீஸில் போய் செக் பண்ணிங்கன்னா, ஸோ முதல்ல அதில் டி யூஸர் இங்கே க்ரியேட் பண்ணால் அங்கே சிங்க் ஆச்சு, அதேமாதிரி அங்கே க்ரியேட் பண்ணால் இங்கே சிங்க் ஆகிடுச்சு. ஸோ இதனால தான் ஸோ ஏதாவது ஒரு இதிலேருந்து உங்களுக்கு ஒரு டொமைன் கண்ட்ரோல் யூஸர் வந்து உங்களுக்கு லாகின் ஆகாது. சரிங்களா. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து டவுன் டைம் வராது. சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்லோவாக இருக்காது. ரெண்டு இது இருந்தீங்கன்னா லோட் பேலன்ஸிங் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோட் பேலன்ஸை நம்ம எதில் செட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸில் தான் செட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்துருச்சா உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு வரல பார்க்கும்போது, இப்போ உங்களுக்கு இது வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் அந்த யூஸர் அதில் வரலன்னா நீங்கள் இதுலேருந்து ரெப்ளிகேட் பண்ணால் போதும். சரிங்களா. அதாவது DC1லேருந்து DC2க்கும் DC2லேருந்து DC1க்கும் உங்களுக்கு ரிப்ளேட் ஆகிடும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ரெஃபர்ஸ் பண்ணி ரிப்ளிகேட் நான் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதாகிடும். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சைட்டு, அதனால் சென்னை சைட். இதில் நிறைய சைட் இருந்ததுன்னா இந்த இதில் வந்து நிறையா சைட்ஸ் இருக்குது உங்களுக்கு. சரி, நம்ம ஒரே ஒரு சைட்டாக வச்சுருக்கோம், அதெல்லாம் ஒன்று இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த லோட் பேலன்சிங் அதெல்லாம் எதில் செட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸில் தான் உங்களுக்கு செட் பண்ணுவாங்க. இது எல்லாமே டிஎன்எஸில் தான் இருக்கும், என்ட்ரியில் தான் இருக்கும். சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பார்த்தீங்களா. ஸோ வந்து ஒரு ஆக்டிவ் டைரக்டரி லாகின் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஐபி நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணும், அதாவது எஸ்ஆர்பி ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு சென்னைன்னு இருக்குது. ஸோ அதில் டிசிபி ஐபி போனீங்கன்னா என்ன இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து லாகின் பண்ணுறது க்ரிப்ரைஸோ. இது வந்து ப்ரோட்டோக்கால், எல்டாப் ப்ரோட்டோக்கால். இது பார்த்தீங்கன்னா குளோபல் கேட்லாக். சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணப்போ உங்களுக்கு வந்து என்ன இதில் பண்ணாங்கன்னா S.500ன்னு ஒரு ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி தான் ஆக்டிவ் டைரக்டரி வந்து கனெக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்கன்னா எல்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோக்கால், அதான் வந்து லைட் வெயிட் டைரக்டரி ஆக்சஸ் ப்ரோட்டோக்கால் சொல்லுவாங்க. அது எல்டாப்ங்கிற ப்ரோட்டோக்கால். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாகின் பண்ணுறதுக்கு வந்து க்ரிப்ரைஸோ அண்டு எல்டாப் இந்த ரெண்டும் வந்து ஸோ எல்லாமே எஸ்ஆர்பி ரெக்கார்ட்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பீரியாரிட்டி 0, அப்புறம் வந்து 100 இருக்கிறது வந்து வெயிட்டு, அதுக்கடுத்தது இது வந்து என்னது போர்ட் அட்ரஸ். சரிங்களா. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பீரியாரிட்டி, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து போர்ட் அட்ரஸ். சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிசிபி ஐபி என்ன இருக்குது, இது எல்லாமே டிஎன்எஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா. ஸோ இதில் தான் வந்து அவங்க வந்து செட் பண்ணுவாங்க. சரிங்களா. இப்போ இதில் போய்ட்டு இப்போ இந்த லோட் பேலன்சிங்லாம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு தான் ப்ரைஸில் போய்ட்டு ஜஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 2 இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் போய்ட்டு நமக்கு எதுக்கு வேணுமோ இங்கே பீரியாரிட்டி இந்த இடத்துல நம்ம செட் பண்ணியாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லாகின் ஆகும். சரிங்களா. எல்லாமே இந்த இதில் தான் செட் பண்ணுவோம், டிஎன்எஸில் தான் நம்ம செட் பண்ணுவோம். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் இது வந்து
க்ரியேட் பண்ணி அது எப்படி ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறோம், அது எப்படி சிங்க் ஆகுது, இது எப்படி ஒர்க் ஆகுதுங்க பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா? அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மெயினாக லோட் பேலன்சிங், ஹை அவைலபிலிட்டி, ஃபால்ட் டோரண்ட். சரிங்களா? ஒரு கம்பெனி இருந்தால் வந்து கண்டிப்பாக 2 டொமைன் கண்ட்ரோலர் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு விண்டோஸ் 7 கிளைண்ட்டை கனெக்ட் பண்ணி அது எப்படி லாகின் ஆகுறத பற்றி செக் பண்ணலாம். தேங்க்யூ.